ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு வாழ்கிறார் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சி மூலமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக யாவரும் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும்
என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஏசப்பா. இந்த நாளில் ஏசப்பா ஏசப்பன் தொலைக்காட்சி மூலமாக அதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்திகளை உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை மறவாமல் நினைத்து நாள் வரைக்கும் ஜீவன் சுகம் பலம் தந்து கண்மணி போல எங்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்களே ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா சோதர ஏசப்பா, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. கேட்கிறவர்களுக்கு ஏசப்பா ஆறுதலான வார்த்தை கடந்து வர கிருபை செய்யுங்க ஏசப்பா. என்ன நோக்கத்தோட ஏசப்பா இந்த தொலைக்காட்சியை பாக்குறாங்களோ ஏசப்பா, உங்க நோக்கங்கள் எல்லாம் நிறைவேற கிருபை செய்யுங்க. உங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஒருவரையும் பலப்படுத்துங்க. பண்படுத்தப்பட்ட இதயங்களாக ஒருவருடைய இதயங்களை நீங்க மாற்றுங்க. வசனத்தை கேட்டு அன்படி நடக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. சுயம் வெளிப்படாதபடிக்கு, மாம்சம் வெளிப்படாதபடிக்கு நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. திக்குவாயு மந்தனாவும் உள்ள மோசையோடு பேசினது போல என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. கூட இருங்க ஏசப்பா. முடிவரையும் கரம் கூட இருக்க கிருபை செய்யுங்க. தாழ்த்த வறுமையாக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களின் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த வசனத்தை பார்க்கும்போது, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணிடுகளை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கடைசி பாகங்களை பார்க்கும்போது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நம்ம தேவனை கனம் பண்ணும்போது, தேவனுக்கு மகிமையை செலுத்தும் போது, தேவனை கனம் பண்ணும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்க. நம்ம வேதத்துல பார்க்கும்போது அநேக ஜனங்கள் தேவனை கனம் பண்ணனால நிறைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டாங்க. நம்மளும் தேவனை கனம் பண்ணும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம வேதத்துல பார்க்கும்போது நிறைய ஆபிரகாம்ல இருந்து பார்க்கும்போது நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய மனுஷர்கள் தேவனை கனம் பண்ணனால அவங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டாங்க. இதனாலும் தேவனை கனம் பண்ணவங்க, நம்ம தேவனை கனம் பண்றதுன்னா என்னன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் என்னன்னா பயபக்தியுடன் நடப்பது. நம்ம தேவனுக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அது நம்ம தேவனை கனம் பண்ணுவது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இந்த வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம தேவனுக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது நம்ம தேவனை கனம் பண்ணுகிறது. தேவன் அவர் வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது அவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வசனத்துல பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா, நமக்கு நல்ல ஞானத்தை தருகிற தேவனா இருக்கிறார். அடுத்ததாவது பார்க்கும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறத பார்க்கும்போது யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இது ஏசப்பா சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது, அவர் சொன்ன கற்பனைகளுக்கு, அவர் சொன்ன கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார். இங்க ஆதியாகமத்துல பார்க்கும்போது நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு. அவரோட வார்த்தையை கனம் பண்ணாரு. நீ ஒரு பேழைய உண்டு பண்ணு, நான் இந்த உலகத்தை தண்ணினால அழிப்பேன், இந்த ஜனங்களோட பாவம் மிகுதியா இருக்கு அப்படின்னு தேவன் சொன்ன போது அவர் தேவனை பார்த்து எதிர்த்து எந்த கேள்வியுமே கேட்காம தேவனை கனம் பண்ணி அவர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரை கனம் பண்ணி என்ன பண்ணாரு, அந்த பேழைய கட்டினாரு. அதை கட்டினது நிமித்தம் அவரோட குடும்பம் எல்லாருமே காக்கப்பட்டாங்க. நம்மளும் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நம்மளை நோக்கி கடந்து வரும்போது அது கேள்வி
கேட்காம ஊழியக்காரர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தை நம்மளை நோக்கி வரும்போது ஏன் எதுக்குன்னு நம்ம கேள்வி கேட்காம அந்த வார்த்தைக்கு அந்த கீழ்ப்படிஞ்சு அதை நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கா. இன்னும் நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தேவன் அவரை பார்த்து சொல்றார், நீ என்ன பண்ணு, உன்னோட குடும்பம் உன்னோட எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவார். ஆனா இப்போ நம்மளை பார்த்து ஒருத்தங்க நீ தேவனே சொல்றான்னு வச்சுக்கோங்களாம், நீ நான் உனக்கு ஒரு இடத்த சொல்றேன், உன்னோட குடும்பம் எல்லாரையும் விட்டுட்டு நீ நான் சொல்ற இடத்துக்கு நீ போனா நம்ம ஒரு நிமிஷமாவது யோசிப்போம், எப்படி நம்ம போறது, எல்லாத்தையும் விட்டு தேவன் தந்த ஆசீர்வாதம் இது எல்லாத்தையும் விட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனா ஆபிரகாம பார்க்கும்போது அவர் ஒரு நிமிஷம் கூட அதை யோசிக்கவே இல்லை. அந்த டைம்ல எதுக்கு கூப்பிடுறாரு, எங்க போனி, ஆனா அவர் ஸ்பெசிபிக் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லுவார், ஆனா இந்த இடத்துக்கு நீ போ அப்படி எதுவுமே சொல்லல. ஆனாலும் அதை விசுவாசித்து அதை நம்பி அவர்கிட்ட கடந்து வந்த அந்த வார்த்தையை அவர் கனம் பண்ணி என்ன பண்ணாரு, அவர் அந்த தேசத்தை விட்டு அவர் என்ன பண்ணாரு, போனாரு. நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் விசுவாசத்தின் தந்தையாக அவரை தேவன் கனப்படுத்தி அவர் இன்னும் அதிகமாக அவருக்கு இல்லாத ஆசீர்வாதம் அவருக்கு இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவன் என்ன பண்ணார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நம்மளும் தேவனுடைய வார்த்தை வரும்போது அவர் வார்த்தையை நம்ம கனப்படுத்தி அதன்படி நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது நிறைய இடத்துல நம்ம தேவனுடைய வார்த்தை நம்மளை நோக்கி கடந்து வரும்போது நம்ம என்ன நினைப்போம்னா அதை கீழ்ப்படுகிறதுக்கு தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துறதுக்கு நம்ம நிறைய டைம்ல மறந்துடுவோம். ஊழியக்காரர்கள் மூலமாக அந்த வார்த்தை வரும்போது இவங்க தானே, இவங்க சொல்லி என்ன நம்ம கேட்கறது அப்படின்ட்டு நிறைய ஜனங்கள் ஒரு நிர்விசாரமா தேவன் சமூகத்துல இருந்து அந்த வார்த்தை கடந்து வருது, தேவன் தான் நம்மகிட்ட பேசுறாரு, தேவன் நம்மகிட்ட ஊழியக்காரர்கள் மூலமாக நம்மகிட்ட பேசுவாரா, ஆனா நம்ம அதை ஒரு நிர்விசாரமா நினைச்சு நிறைய ஜனங்கள் இன்னைக்கு அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணாததுனால வர வேண்டிய ஒரு நிறைய ஆசீர்வாதங்களை அவங்க வாழ்க்கையில இழந்துட்டே இருக்காங்க. அப்போ நம்ம அந்த வார்த்தையை நம்ம கனம் பண்ணணும். கனம் பண்ணும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். கடந்த நாட்கள்ல எங்க சபையில நடந்த ஒரு சாட்சி, ஒரு சகோதரர்கிட்ட அவங்க ஃபாரின் போயிருந்தாங்க. அப்ப பாஸ்டர் சொன்னாங்க நீங்க இந்த மாதிரி அங்கேயே இருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்ட்டு. ஆனா சொன்னப்போ அவங்க அங்க இருந்தாங்க, நல்ல சம்பளம் இருந்துச்சு, நல்லா இருந்தாங்க. ஆனா திடீர்னு அதை வரைக்கும் நிறைய சம்பளம் தாரோன்னு இன்னொரு இடத்துல கூப்பிட்டதும் அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போனாங்க. அப்போ தேவன் சொன்ன வார்த்தை அந்த இடத்துல நீ காத்துரு, அந்த இடத்துல நீ பொறுத்துரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு தேவன் சொன்ன வார்த்தையை அதை விசுவாசிக்காம ஒரு கொஞ்சம் கூட ஜாஸ்தியா கிடைக்குங்கிற ஒரு விஷயத்துக்காக தேவனுடைய வார்த்தையை அதை கனம் பண்ணாம போனனால அவங்களுக்கு எல்லாமே அவங்க இழந்தாங்க. அதை பார்க்கும்போது நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்மளை நோக்கி கடந்து வரும்போது தேவன் நம்மகிட்ட எப்படி பேசுவார், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நம்மளை நடத்துகிற நம்மளுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மள்கிட்ட பேசுவாரு, இப்படி பண்ணாதீங்க, நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த வார்த்தை நம்மளை நோக்கி கடந்து வரும்போது நம்ம அதை கீழ்ப்படிஞ்ச அந்த வார்த்தையை கனப்படுத்தி நம்ம நடக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது வார்த்தையை நம்ம கனம் பண்ணும் போது தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். நம்ம தேவனிடத்துல அன்பா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய கற்பனையை கை கொள்ளுவோம். நம்ம யாரு மேல நிறைய அன்பு வச்சிருக்கோமோ, உண்மையாவே நம்ம ஒருத்தங்க மேல அன்பு வச்சிருந்தோம்னா அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்போம். இப்போ பெற்றோர் பார்க்கும்போது அவங்க பிள்ளைங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்காங்க, பிள்ளைங்க கேக்குறதெல்லாம் செய்யறாங்க. எதனாலன்னா அவங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைங்க மேல அன்பு வச்சிருக்கனால என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைங்க கேக்குறது எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் தேவனும் நம்ம தேவனை கனம் பண்ணும் போது நமக்கான தேவைகள் எல்லாவற்றையுமே அவர் என்ன பண்ணுவாரு, நிவர்த்தி செய்கிற தேவனால நம்ம உண்மையாவே தேவனிடத்துல அன்பா இருந்து தேவனிடத்துல உண்மையாவே நம்ம மனசார நம்ம தேவனற்ற அன்பா இருந்தோம்னா அவர் சொல்கிற கற்பனைகளை தேவனுடைய வார்த்தை நம்மளை நோக்கி கடந்து வரும்போது அதை கேட்டு அந்த வார்த்தையை கனம் பண்ணி அதன்படி நடக்கிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. அடுத்தது பார்க்கும்போது தேவனை முதலிடத்தில் வைப்பது. தேவனை நம்ம முதலிடத்துல வைக்கிறது. அதாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்க்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
முதலாவது நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தையோட நீதியும் தேடும். இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆசீர்வாதமுமே நமக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய டைம்ல இந்த வசனம் வந்து தேவன் வந்து அவர் உண்மையாகவே இந்த வசனத்து மூலம் நம்மகிட்ட பேசுவாரு. உண்மையாவே நம்ம தேவனை தேடும் போது நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நான் வந்து 12th முடிச்ச அப்புறமா லாக்டவுன் டைம்ல இருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க வீட்டுல வந்து அம்மா வந்து டெய்லி வந்து 1000 ஸ்தோத்திர பலி சொல்லணும், 1000 ஸ்தோத்திர பலி சொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்போ டெய்லி வந்து லாக்டவுன் டைம்ல காலையில 1000 நைட் 1000 சொல்லிட்டு இருந்தோம். லாக்டவுன் முடிஞ்ச அப்புறம் காலையில ஸ்கூலுக்கு போறதால நைட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டெய்லி வந்து 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு தூங்கணும். அப்போ தேவன் வந்து நம்ம வந்து தேவனை நம்ம துதிக்கும் போது அதுக்கப்புறமா வந்து 12th முடிஞ்சு, ஆனா தேவன் செய்த அதிசயம் என்னன்னா 12th முடிக்கிறதுக்கு முன்னாடியே 12th முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து காலேஜுக்கு போறதுக்கான எல்லாவற்றையுமே தேவன் வந்து வாய்க்க பண்ணார். தேவன் வந்து அதுக்கான தேவைகளை எல்லாமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட் கூட வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே அட்மிஷன் போடுறதுக்கு ஏசப்பா என்ன பண்ணாங்க, கிருபை செஞ்சாங்க. அதே மாதிரிதான் நம்ம தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம முதலிடம் கொடுக்கும் போது இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயமே நம்ம நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக அவர் நம்ம வாழ்க்கையை வந்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அவர் ஆசீர்வதித்து நம்மளை வந்து மகிமைப்படுத்துவார். நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்க நம்முடைய எல்லா வெற்றிலுமே, நம்முடைய படிப்புலயா இருக்கட்டும், எல்லா வெற்றிலுமே நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். டெய்லி நம்ம வந்து தேவனை நோக்கி பிரேயர் பண்ணி தேவனுக்கு முதலிடம் கொடுத்து இந்த உலகத்துல தேவனை நம்ம ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அவருக்கு முதலிடம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆசீர்வாதங்களுமே நமக்கு தேவன் அதிகமாக கொடுப்பார். நம்ம வந்து அங்க எதையுமே நம்ம போயிட்டு வெயிட் பண்றதுக்கான எந்த ஒரு சிச்சுவேஷனுமே அவர் நமக்கு வைக்காம நம்ம தேவனை மகிமைப்படுத்தும் போது அந்தந்த டைம்ல அதினதின் காலத்துல தேவன் நமக்கு எல்லாவற்றையுமே நேர்த்தியாய் செய்கிற தேவனா இருக்கு. நம்ம தேவனை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது நமக்கான எல்லாவற்றையுமே தேவன் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாவது நம்ம பார்க்கும்போது தேவனை கனம் பண்ணியவர்கள். தேவனை கனம் பண்றவங்கன்னு பார்க்கும்போது முதலாவது ஆபிரகாம பார்க்கும்போது அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை நம்பி அதன்படி நடந்தாரு. தேவனுடைய வார்த்தையை நம்பினால விசுவாசத்தின் தகப்பனாக தேவன் அவர் என்ன பண்ணாரு, விசுவாசத்தின் தகப்பன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஜாதிகளுக்கெல்லாம் ஒரு தகப்பன் அப்படின்னு தேவன் என்ன பண்ணாரு, அவரை வந்து ஆசீர்வதித்தாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து விசுவாசத்துல வந்து நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கனம் பண்ணி அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாவது மோசே பார்க்கும்போது மோசையும் தேவனுடைய வார்த்தையை வந்து தேவனை வந்து கனம் பண்ணாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 26 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வர நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இந்த மோசையை நம்ம பார்க்கும்போது அவன் வந்து பார்வோனுடைய குமாரத்தியோட மகன் அப்படிங்கிற அவருடைய அந்த இதையே மறந்து நித்தியமான இந்த பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். அவன் வந்து என்ன பண்ணானா, அவன் வந்து இளவரசன் மாதிரி அவன் வந்து பார்வோனுடைய குமாரத்தியோட பையனா அரண்மனையில வளர்க்கப்பட்ட மோசே வந்து அவன் வந்து எபிரேயன்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணான், அதை வந்து அவன் மேன்மையா எண்ணாம அவன் அதுலயே இருந்தா இங்க அவன் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க மாட்டான். ஆனா அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை அவன் வந்து என்ன பண்ணான், தேவனுடைய பாட அனுபவிப்பதே என்ன பண்ணான்னா தெரிந்து கொண்டான். கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவ வந்து தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனை தேடுவதை வந்து ஒரு அதிக பாக்கியம் என்னனால அந்த பெரிய இஸ்ரவேல் ஜனங்களையே வழிநடத்துறதுக்கான கிருபையை வந்து தேவன் வந்து மோசேக்கு கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது இன்னைக்கு மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அவ்வளவு ஜனங்கள் வழி நடத்துறதுக்காக தேவன் மோசே தெரிந்து கொண்டார். 40 வருஷம் அவர் என்ன பண்ணார், வனாந்தரத்துல இருந்தாரு. 40 வருஷம் ஆடுகள் பின்னாடி இருந்த மோசையை தேவன் வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் வந்த அப்புறமா தேவன் அவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தாரு. அந்த முட்செடியில தேவன் பேசும்போது கூட
அவர் வந்து அந்த வார்த்தையை நம்பி தேவனை வந்து ஃபர்ஸ்ட்ல நிறைய டைம்ல வந்து அவர் வந்து நிறைய குறுக்க இது பண்ணாலுமே தேவனுடைய வார்த்தையை நம்பி இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வழிநடத்துறதுக்காக அவர் என்ன பண்ணாரு வந்தாரு. அதனால அவர் நிமித்தம் பெரிய அற்புதங்களை எகிப்து தேசம் முழுமைக்கும் அவர் வந்து தேவனுடைய மகிமை அவர் மூலமாக தேவன் வந்து வெளிப்படுத்தினார். அதே நம்மளும் நம்ம வாழ்க்கையில வந்து தேவனை நம்ம நம்முடைய செய்கைகள் மூலமாக நம்ம தேவனை கனம் பண்ணும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாவது யோசுவா காலேப் பத்தி நமக்கு தெரியும். அவருடைய விசுவாசத்தினால தேவனை வந்து என்ன பண்ணாங்கன்னா கனம் பண்ணாங்க. விசுவாசத்துல எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பார்க்கும்போது, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்க பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இதுல வந்து இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது, கானானை வந்து வேவு பாக்குறதுக்காக போகும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இல்ல அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப பலமானவங்க, அவங்கள போயிட்டு நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா யோசுவாவும் காலேபும் வந்து அவங்களோட விசுவாசத்தினால நம்பிக்கையினால தேவனை வந்து கனம் பண்றாங்க. தேவன் நமக்கு ஒரு விஷயத்த அவர் வாக்கு கொடுத்திருக்காரு, பாலும் தேனும் ஓடுகிற கானானே நமக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, அதை வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு அவருடைய வார்த்தையை நம்பி என்ன பண்ணாங்க. அவர் நம்மேல் பிரியமா இருக்கிற அந்த தேசத்தை வந்து தேவன் வந்து கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிற அவர் அந்த தேசத்துல நம்ம என்ன பண்ணுவாரு, கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அந்த தேசத்தை வந்து தேவன் நமக்கு தருவார். ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் சொல்லியிருந்தாருன்னா, நம்மளை பார்த்து தேவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னான்னா அதை நம்ம விசுவாசித்து நம்முடைய விசுவாசத்தின் மூலம் நம்ம தேவனை கனம் பண்ணும்போது அவன் நம்மள என்ன பண்ணுவாரு. அது நம்ம இஸ்ரவேல் ஜனங்களும் அதுக்கப்புறமா அந்த பாலந்தேனும் ஓடுகிற கானானை அவங்க சுதந்திரித்து கொண்டாங்க. அதே மாதிரி நம்மள விசுவாசிக்கும் போது இதனுடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்மளை நோக்கி வரும்போது அதை விசுவாசித்து அதுல வந்து எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம அந்த வார்த்தையை நம்ம முழு மனதோட முழு ஆத்மாவோட நம்ம விசுவாசிக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவேன் அப்படின்னு தேவன் சொன்னானா நிச்சயமாக தருவார். அவர் வந்து ஒருவேளை அது வந்து காலம் தாமதமா போலாம், ஆனா அதுக்கு நிச்சயமாக போய் சொல்லாது. அது வந்து கண்டிப்பா நம்மள்ட்ட வரும். அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்மகிட்ட வரும். அதுக்கு ஏற்ற காலம் வரும்போது ஏற்ற வேலை வரும்போது நம்ம அவர்கிட்ட காத்திருக்கும் போது பொறுமையாக அவர் சமூகத்துல நம்ம தாழ்மையோடு காத்திருக்கும் போது தேவன் செய்ய ஆசீர்வாதம் நம்ம நம்பிக்கையோடு இருக்கும் போது அந்த ஆசீர்வாதம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நிறைவேறும். அவர் சொன்ன என்னைக்குமே அவர் சொன்ன வார்த்தை வந்து மனுஷன் வந்து மனம் மாறுவான், ஆனா தேவன் வந்து மனம் மாற மாட்டாரு. நமக்கு இதை தருவேன், அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவேன் அப்படின்னா அவர் நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. அடுத்ததாவது பார்க்கும்போது ரூத் பத்தி பார்க்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த மோவாப் அந்த நம்ம ரூத் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரூத் வந்து அவங்க வந்து ஒரு மோவாபிய பெண். ஆனா அந்த மோவாப்ல இருந்து நகோமி வந்து கடந்து வரும்போது ரூத் என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இங்க கடந்து வருவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ரூத் 1ஆம் அதிகாரம் 14 பார்க்கும்போது, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். அவங்க சொல்றாங்க தேவன் மேல வந்து அந்த அவங்க மோவாப்ல இருந்திருக்கலாம், ஆனா என்ன பண்ணாங்க, அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணாங்க, தேவனை வந்து அந்த இடத்துல கனம் பண்றாங்க. அந்த கடைசி பகுதியை பார்க்கும்போது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், இனிமே உங்க தேவன் தான் என்னோட தேவன் அப்படின்ட்டு தேவன் என்ன பண்றாங்க, அவங்களுடைய அதாவது தெரிந்தெடுக்கும் போது சூஸ் பண்ற விஷயத்துல என்ன பண்றாங்க, தேவனை வந்து கனம் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து தேவனை நம்ம வாழ்க்கையில வந்து தெரிந்தெடுக்கும் போது தேவனை நம்ம வாழ்க்கையில சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் தான் வரும். நம்ம வந்து அவங்களோட வழிமரபுல அவங்களுடைய இதுலயே வந்து அந்த ஏசப்பா பிறந்தாரு. அதே மாதிரிதான் நம்மளும் வந்து அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து தேவனை நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார். அல்லேலூயா. அடுத்ததாவது தாவீதை பத்தி பார்க்கும்போது
நமக்கு எல்லாருமே தெரியும், தாவீது வந்து ஒரு ஆடு மேய்த்தவன். ஆனா தேவன் அவர் மகிமைப்பட்டு தேவனை கனம் பண்ணிட்டே இருந்தார். தேவனை கனம் பண்ணிட்டு இருந்தனால தேவன் அவர் என்ன பண்ணார், ஆசீர்வதித்து ஒரு ராஜாவாக மாற்றினார். அவர் ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் மேல் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இவருக்கு வந்து இதுல வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதாவது சவுல் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சவுல் வந்து தாவீதை வந்து கொல்றதுக்காக தேடிட்டு இருந்தார். ஆனா இந்த தாவீது என்ன பண்ணாருன்னா, அந்த சவுலை வந்து கொல்றதுக்கான அந்த ஒரு சான்ஸ் கிடைச்ச அப்புறம் என்ன பண்ணாரு, அவரை கொல்லாம அவர் என்ன பண்ணாரு, விட்டுட்டாரு. அத மாதிரி அதுல பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து தாவீது போயிட்டு இவ்வளவு நாள் வந்து அவர் என்ன பண்ணாரு, சவுல் வந்து தாவீதை துரத்திட்டே இருந்தாரு கொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா அவருக்கு கிடைக்குது, சவுல் வந்து இப்ப அவர் கொன்னா வந்து பிரச்சனையே இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணாரு, கொல்லாம தேவன் அபிஷேகம் பண்ண மேல கை போடுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாரு. 1 சாமுவேல் 24 6வது வசனத்தை பார்க்கும்போது, அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், அவர் மேல வந்து கை போட மாட்டான் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, அந்த இடத்துல வந்து தேவன் அபிஷேகம் பண்ண மனுஷன். அவர் வந்து தப்பே பண்ணாலுமே அவர் வந்து தேவன் அபிஷேகம் பண்ண மனுஷன். ஆனா அவரை வந்து கொல்றதுக்கோ அவரை பேசுறதுக்கு என்னது இல்லை, எனக்கு வந்து எந்த ஒரு இதுமே இல்ல, அது தேவன் அபிஷேகம் பண்ணவர் மேல கை போடுறதுக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அந்த இடத்துல வந்து போயிருப்பாரு. இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவன் அபிஷேகம் பண்ண தேவனுடைய ஊழியக்காரர்களை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அசால்ட்டா அவங்களை குறை சொல்லுவாங்க, அவர் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு. ஆனா தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களை கை நீட்டுறதுக்கோ அவங்கள மேல குறை சொல்றதுக்கோ என்னது, இந்த மனுஷங்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இது மூலம் வந்து அவர் வந்து தேவன் மேல வைத்த ஒரு நம்பிக்கை, தேவன் மேல வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் தேவன் என்ன இந்த சவுலி கைக்கு என்ன ரட்சிப்பாருன்னு அவர் என்ன பண்ணாரு, தேவன் மேல நம்பிக்கையா இருந்தாரு. தேவனை வந்து அவருடைய அந்த செய்கை மூலமாக என்ன பண்ணாரு, தேவனை வந்து கனம் பண்ணாரு. நம்ம வந்து தேவனை வந்து கனம் பண்ணும்போது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷங்களை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு விரோதமா நம்ம கைய நீட்டாம நம்ம வந்து நம்மளை காத்து கொள்ளும் போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாட்கள்ல பார்க்கும்போது நிறைய ஜனங்கள் வந்து தேவனோட ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக அவங்க வந்து அசால்ட்டா வந்து தேவனுடைய ஊழியக்காரர்களை வந்து அவங்கள தப்பா பேசுறது, அவங்கள வந்து அவங்க இப்படி இவங்க இப்படின்னு பேசுறது, அது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஏதோ நல்ல ஒரு ஜாலியா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா அதை பண்றாங்க. ஆனா தேவனை வந்து நம்ம கனப்படுத்துறதுங்கிறது இதுலயும் வரும். தேவனை கனப்படுத்துங்க துதிக்கிறதுல ஆராதனையில மட்டும் இல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தேவனுடைய ஊழியக்காரர்களை நம்ம கனப்படுத்துவதும் தேவனை கனப்படுத்துவதும் போலதான். அதே மாதிரி பிள்ளைகள் வந்து பெற்றோரை கனம் பண்றது, பெரியோரை கனம் பண்றது, இதெல்லாமே நம்ம வந்து தேவனை கனம் பண்றது. இந்த உலகத்துல வந்து நம்ம பாக்குற இந்த மனுஷங்களையே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா பிள்ளைகள் பெற்றோர்களை பெரியோர்களை வந்து கனம் பண்ண நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து எப்படி போயிட்டு நமக்கு பார்க்காத தேவனை நம்ம கனம் பண்ணுவோம். இந்த உலகத்துல வந்து இவங்களெல்லாம் நம்ம கனம் பண்ணும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஊழியக்காரர்களை கனம் பண்ணும்போது நம்ம வேதத்துல கூட பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஊழியக்காரர்களை கனம் பண்ணனால நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாங்க. ஆபிரகாம கூட பார்க்கும்போது அவங்க வந்து தேவனுடைய தேவதூதர்கள்னே தெரியாம அந்த 4 பேரை கூப்பிட்டு அவரு ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு, அவங்களை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அவங்களை கனம் பண்ணனால அவர் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நம்மளும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை வந்து நம்ம வந்து கனம் பண்ணும்போது அவங்களை வந்து நம்ம வந்து கனம் பண்ணும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா.